ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம் வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். எல்லாரும் கண்களை மூடி நம் ஜெபத்தோடு கூட துவக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தெரியாதவைகளை மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவர். ஆண்டவரே, இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளோடு கூட நீ பேசும். இது விருதாவாக அல்லப்பா, பொழுதுபோக்குக்காக அல்ல, ஏதோ கடமைக்காக அல்ல. தேவனுடைய வார்த்தை ஆழமாக நாங்கள் சபையிலே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்களாக நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டுமாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத பாடம் நாம் சபை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு ஸ்கெட்சுங்க. இல்லை, எது இல்லை. நாம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். நாம் 2 வாரங்களாக சபையை குறித்ததான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சபை, அந்தி கிறிஸ்துவனுடைய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, ஒரு ஆவிக்குரிய சபை, மாம்ச சபை, அதே போல் புத்தியுள்ள சபை, புத்தி இல்லாத சபை குறித்து நாம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். நீங்கள் பார்க்காதவர்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் போய் நீங்கள் அந்த வீடியோக்களை வேத பாடம், அதில் அநேக காரியங்களை சபையை குறித்ததான காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை போய் பார்த்து பயனடையலாம். கடைசியாக எது வரைக்கும் முடிச்சிருக்கிறோம்? எளிமை, அலங்காரம், தாழ்மை, பெருமை, தேவனோடு கூட ஐக்கியம், அதோடு முடிச்சிருக்கோம். அப்போ புத்தி உள்ள சபை, புத்தி இல்லாத சபை. அப்போ புத்தி உள்ள சபை பரிசுத்தமாக இருக்கும். புத்தி இல்லாத சபை அசுத்தம் அங்கே காணப்படும். அப்போ 1 தீமோத்தேயு 14 அதிகாரத்தில் இல்லை, அது 14வது வசனம். ஆனால் எந்த அதிகாரம்? 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரம் 14 நம்ம வாசிக்கலாம். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவன் என்று நம்பியிருக்கிறேன். 15வது வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ தேவனுடைய வீடு,
தேவனுடைய சபை எப்படி இருக்கா? ஜீவனுள்ள தேவனுடைய சபை எப்படி இருக்கு? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். இன்றைக்கு சத்தியம் இல்லாமல் இன்னைக்கு சபைகள், அநேக சபைகள் இருந்து கொண்டிருக்கிறது. சபை என்கின்ற அழைக்கிற ஸ்தாபனங்கள். ஆனால் ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்ட சபை, அந்த சபையில சத்தியம் இருக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ புத்தியுள்ள சபை, கண்டிக்கிற சபை, கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இது சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கும். இந்த இடத்துல சத்தியம் தான் போதிக்கப்படும். இந்த இடத்துல முகதாட்சணியம் சபையில இருக்காது. முகதாட்சணியம் இருக்காது. எனக்கு வேண்டியவங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசணுன்ற காரியங்கள் சத்தியமான ஒரு சபையில் இருக்காது. ஆனால் புத்தி இல்லாத சபையிலே எப்படி இருக்கும்? புத்தி இல்லாத சபை எப்படி இருக்கும்? 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், 1 தீமோத்தேயு 4:1 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார். சபைக்கு தான் சொல்லுவார் ஆவியானவர். வெளிப்படுத்தல 7 சபைகளுக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, ஆமா, இது கடைசி நாட்கள். இந்த கொரோனாவுடைய லாக்டவுனிலே சத்தியத்தை விட்டு அநேகர் விலகி போவார்கள். ஏன் சத்தியத்தை விட்டு விலகி போறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இது லாக்டவுனா இருக்கிற காரணங்களினாலே எல்லா வழிபாட்டு தலங்களும் நடத்தக்கூடாது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் சபையில, அதாவது ஒரு கட்டிடத்தில் போய் தான் ஆராதிக்கணும் என்ற நிலைமை இல்லை. நாம் எந்த இடத்திலையும் கர்த்தரை நம்ம என்ன பண்ணலாம்? ஆராதிக்கலாம். கர்த்தர் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொன்னார். அப்போ சத்தியத்தை விட்டு விலகுகிற பிசாசுகளின் உபதேசம், என்ன உபதேசம்? பிசாசுகளின் உபதேசம். அந்த பிசாசுகளுடைய உபதேசத்தை அநேகர் செவி கொடுத்து, இன்றைக்கும் அந்த புத்தி இல்லாத சபையில நாம் பார்க்கிறோம். அதில் போன முறையில் பார்த்தோம், அதில் கள்ள ஊழியர்கள், கடிந்து கொள்ளாதவர்கள், மாம்ச வளர்ச்சி, அலங்காரம், பெருமை, உலகத்தோடு கூட ஐக்கியம், அதில் அசுத்தம் இருக்கும். அதில் கூடுகிற யாவருக்குள்ளும் அசுத்தம் இருக்கும். தன்னை ஒரு 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 கிறிஸ்தவனாக மேல் தோற்றத்தில் காட்டுவார்களே தவிர உள்ளத்தில் அவங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்காது. அப்போ முகதாட்சணியமாய் தான் அன்னைக்கு இந்த சபையில வருவார்கள். அந்த இடத்துல அநீதி காணப்படும். தேவ சபையிலே நீதி காணப்படும். அந்த இடத்துல சத்தியம் காணப்படும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்கள் சபை மிக குறைவு. இந்த உலகத்தில் மிக குறைவு. அதனால்தான் நான் இந்த சபை குறித்துதான ஒரு வெளிப்பாடு நம்ம வேத பாடமாக எடுத்துட்டு இருக்கிறோம். சபை குறித்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. சபை குறித்த அறிவு இல்லை. சபை குறித்துதான தெளிவு இல்லை. நான் போகிற இடம்லாம் சபை. எங்க ஒரு கட்டிடம் கட்டி மேலே சிலுவை வைக்கிறாங்களோ அதெல்லாம் சபை, அதெல்லாம் சர்ச்சு. இன்னைக்கு மூடத்தனமான மக்கள் இன்னைக்கு வழிபடுறாங்க. ஆனால் எங்கே சத்தியம் இருக்கோ அதுதான் சபை. அல்லேலூயா. யோவான்ல கூட ஆண்டவர் சொல்வார், என் நாடுகள் எனக்கு செவி கொடுக்கும்.
சத்தியவான் எவனும் சத்தியத்தை பேசுவான். அப்போ சத்திய தேற்றரவாளன் இயேசு குரு சாட்சி கொடுத்தார். எனக்கு பின் வருகிறவர் யாரு? சத்திய தேற்றரவாளன். அவர் சத்தியத்தை தான் பேசுவார், உண்மையா தான் பேசுவார், நீதியை தான் பேசுவார். அப்போ இந்த சத்தியத்திற்குள்ளே நடத்தப்படுகிற சபை, புத்தி இல்லாத சபை, பிசாசுகளுடைய உபதேசம், அங்கே அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ? மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இருக்கும். கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும். இல்லை, விசுவாசிகளுடைய அன்பு, ஊழியக்காரருடைய அன்பு, எவ்வளோலாம் அன்பு வச்சிருந்தாங்க. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆதியில கொண்ட அன்பை விட்டாய் என்று பெயரிலே குறை. ஆதியில கொண்ட அன்பு. இன்னைக்கு சபை சத்தியத்தை விட்டுருச்சுங்க. சத்தியத்தில் நடக்கிறது இல்லை, சத்தியத்தில் கீழ்ப்படுகிறது இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களில் எந்த சபை உண்மையான சபை? எந்த சபையில் போனால் நம்ம பரலோகத்துக்கு போகலாம்? இன்னைக்கு மக்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா சத்தியத்தை விட்டுறாங்க. இதுதான் சத்தியம், இந்த வார்த்தை தான் சத்தியம், நான் சொல்லுகிற வசனம் தான் சத்தியம். அப்போ இந்த வசனத்தை எந்த சபையில போதிக்கப்படுகிறார்கள், எந்த ஊழியக்காரர்கள் போதிக்கப்படுகிறார்களோ அதுதான் உண்மையான சபை. அப்போ இந்த சபையில, அதாவது இந்த சபையில பரிசுத்தம் இருக்கும், கிறிஸ்துவனுடைய சபையில பரிசுத்தம் இருக்கும். அந்தி கிறிஸ்துவனுடைய சபைக்கு போகிறவர்கள் அசுத்தத்திற்கு ஆயத்தமாவார்கள். இங்க நியாயம் இருக்கும், அங்கே அநியாயம் இருக்கும். இங்க விசுவாசம் இருக்கும், அங்க அவிசுவாசம் இருக்கும். நீங்க சத்தியத்தின்படி நடக்கணும்னா விசுவாசம் தேவை. ஏன்னா பைபிள் படி வாழணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? விசுவாசம். மாம்சத்தில் பைபிள் படி நடக்க முடியாது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக தான் எழும்போம். ஆவிக்குரிய சபைனா நீங்க விசுவாசத்துல தான் நிக்கணும். மாம்சத்தின் சபையா இருந்தால் அது அவிசுவாசமா தான் இருக்கும். இந்த சபையிலவே கீழ்ப்படிதல் இருக்கும். கிறிஸ்துவின் சபையில் என்ன இருக்கும்? கீழ்ப்படிதல். புத்தி உள்ள சபையில் என்ன இருக்கும்? கீழ்ப்படிதல். எந்த வார்த்தை பாஸ்டர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, அந்த கீழ்ப்படிதல் அங்க இருக்கும். ஆனால் இங்க கீழ்ப்படியாமை, புத்தி இல்லாத சபையில் என்ன இருக்காது? கீழ்ப்படிதல் இருக்காது. அங்க கீழ்ப்படியாமை தான் இருக்கும். அதே போல இங்க ஒரு மனம் இருக்கும். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்க விடுதலை. நான் இன்னும் சொல்றேன், சபையில எவ்வளவு பேர் வராங்கன்றது முக்கியமே இல்லை. நான் இன்னைக்கு காலையில கூட ஜோம் பண்ணும் போது, ஆண்டவரே எங்க சபையில 1000 பேருக்கு வரணும் ஆண்டவரே. என்ன 1000 பேர் வரணும்? எப்படி 1000? ஒருத்தர் 1000 பேருக்கு சமம். அல்லேலூயா. நம்ம ஒருத்தர் ஒரு 1000 பேருக்கு சமம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாகும். நம்ம ஒரு 1000 பேருக்கு சமம். ஒரே ஒரு லேகியம் தெக்கப்பொலியா நாட்டையே கத்தருக்குள்ள கொண்டு வந்துட்டானே. ஒரே ஒரு பவுல், ஒரே ஒரு பேதுரு. ஆண்டவர் ஒருத்தரை தான் சூஸ் பண்றாரு. ஆனா பலசாலிகளாக, தேவனுக்காக சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு தேவை. நோஞ்சாம் விசுவாசி, ஒன்றுத்துக்கும் உதவாத விசுவாசி, இவங்கெல்லாம் வடிகட்டுற காலம் இது. நான் இதுக்கு பேர் வச்சிருக்கிறேன், இந்த கொரோனா காலம். எப்படின்னா கிறிஸ்தவர்களை வடிகட்டுற காலம். ஏதோ இதுக்கு முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி அப்படியே ஆட்டு மந்தம் மாட்டு மந்தம் மாறி சபைக்கு போய், இப்போ எங்க அந்த சபை? இப்போ எங்க அந்த கூட்டம்? அதனால்தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரலோகத்தினுடைய வாசல் இடுக்கமான வாசல், இதில் உட்பிரவேசிக்கிறவர்கள் சிலரே. கேட்டுக்கு போகிற வாசல்,
நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் பிரதர் சொல்ற ஒரு சபை, அது கேட்டுக்கு போற வாசல். நிறைய பேர் போவாங்க, ஆனா அவங்க அந்தி கிறிஸ்துவோடு கூட அவங்க சென்றடைவார்கள் என்று சந்தேகம் இருக்கக்கூடாது. நிச்சயமா அது அந்தி கிறிஸ்துவ கிட்ட தான் போகும் அந்த சபை. நீங்க எந்த சபை பிரதர் சிஸ்டர்? இதை பார்த்து கொண்டு இருக்கிற நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க எந்த சபை? கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் அவயத்தில் இருக்கிறீங்களா? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் இருக்கா? கிறிஸ்துவோடு கூட வாழ்றீங்களா? நீங்க எந்த சபை போர்டோ பேயரோ பாஸ்டரோ முக்கியமல்ல, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் இருக்கா? அதான் கிறிஸ்துவின் சபை. நீங்க எவ்வளவு பெரிய பாஸ்டா இருக்கலாம், எவ்வளவு பெரிய சபையா இருக்கலாம், நீங்க எங்க வேணாலும் போகலாம், ஆனா அது கிறிஸ்துவோடு கூட சரீரத்தில் ஐக்கியமா இருக்கா? இங்க சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு உங்க சபை இருக்கா? அங்க கீழ்ப்படிதல் இருக்கும், அங்க ஒருமனம் இருக்கும். அந்த சபையில என்ன இருக்கும்? ஆமா, ஒருமனம் இருக்கும். புத்தி உள்ள சபையில ஒருமனம் இருக்கும், புத்தி இல்லாத சபையில பிரிவினை. பிரிவினை. இன்னைக்கு கூட நான் ஊழியக்காரர்களை ஜெபம் பண்ணும்போது குறிப்பு சொன்னேன். லூக்கா எழுதின 22ஆம் அதிகாரத்தில் அங்க எவன் பெரியவன் சீஷர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் இருக்கு. அதுல நான் உங்களுக்குள்ளே ஒரு பணிவிடைக்காரனாக இருக்கிறேன். இயேசு சொல்றார், நான் உங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறேன்? பணிவிடைக்காரனா இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை சபைகள்ல ஸ்தாபனங்கள்ல பிரச்சனை இருக்கு. நான் தான் தலைவர், நான் தான் பொருளாளர், நான் தான் செயலாளர். அப்ப அந்த சபையில பிரிவினை தானே வரும். எனக்கு இந்த போஸ்டிங் கொடுக்கல, எனக்கு இந்த கனப்படத்துல இந்த கல்வெட்டில் என் பேர் போடல, இவ்வளோ காணிக்கை கொடுத்து என் பெயரை சொல்லலை. எத்தனை சபைகளில் இந்த பிரிவினை இருக்கு இல்ல? எத்தனை சபைகளில் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பணிவிடைக்காரர்களாக, தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும்? நான் பணிவிடைக்காரன், இந்த உலக மக்களுக்கு நான் ஒரு பணிவிடைக்காரன், நான் சர்வன்ட். அப்படின்னா நான் ஒரு வேலைக்காரன். எனக்குள்ள பெருமை என்கின்ற காரியம் வரவே கூடாது. நீ எவ்வளோ பேர் சபையை வச்சிருக்கலாம், எவ்வளோ ஆத்மாக்கள் இருக்கலாம், பெருமை வந்தால் பெருமை விளைவிக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையா இருக்கிற சபை தாழ்மையா இருக்கணும். அந்த சபையில் அந்த தாழ்மை இருக்கும். ஊழியக்காரருக்குள்ள அந்த தாழ்மை வரணும். இயேசுவே உன்னதமானவரே சீஷருடைய கால்களை பிடித்து கழுவினார். இன்னைக்கு சபைக்குள்ள பிரிவினை தானே இருக்கு அதிகமா. எங்க ஒருமனம் இருக்கு? ஒருத்தர் வந்தா ஒருத்தர் சோத்திரம் பண்றது இல்லை, ஒருத்தர் முகம் ஒருத்தர் பார்க்கறது இல்லை, ஒருத்தர் இடத்துல இன்னொருத்தர் போய் உட்கார்றது இல்லை. சபையில பாகுபாடு. நம்ம சபையில் அந்த பிரிவினை இல்ல, அந்த பிரிவினை ஆட்கள்லாம் கர்த்தர் விலக்கிடுவார். நீதி நீதி சங்கீதத்தில் அருமையா 1ஆம் அதிகாரத்தில் எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. நிலை நிற்க முடியாது. சத்தியம் பேச பேச அவங்களால பாவத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, ஓடிடுவாங்க, சபையை விட்டு விலகிடுவாங்க. ஆனா எப்போ பாவத்தை அறிக்கிடுறாங்களோ அவங்க தான் சபையில நிலைப்பாங்க. சபையில ஒரு மனம், சபையில பிரிவினை. அடுத்ததாக சபையில உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம். அந்த இடத்துல கள்ள உபதேசம். இப்பதான் பிசாசினுடைய உபதேசம் பார்த்தல. இங்க கிறிஸ்து சபைக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறார். இதுதான் உபதேசம். அவர் தான் தூண், அவர் தான் ஆதாரம். பேதுரு பார்த்து சொல்ற, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேல நம்ம கட்டப்படணும், வசனத்தின் மேல கட்டப்படணும். இயேசுனா வசனம். நல்லா தெரிஞ்சுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசுன்னா ஒரு பார்க்க முடியாதுலாம் நினைக்காதீங்க. இதுதாங்க இயேசு. வார்த்தை தான் இயேசு. நீங்க ஏதோ இயேசுவை நான் பார்க்கல நினைக்கிறீங்க. இயேசுவே உங்க கையில தாங்கிறார். அவர்தான் வார்த்தை, அவர்தான் இயேசு. இல்ல, ஆவியானவர் நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு விளக்குகிறார். அவர் ஆவியானவர் நம்மளுக்கு தேவை. அப்ப இந்த பைபிளை எத்தனை பேர் அவமதிக்கிறாங்க, தூக்கி போட்டுறாங்க. விலையேற பெற்ற வார்த்தை. இந்த வேத பாடத்தில் எத்தனை பேர் வராங்க? சபைக்கு நிறைய பேர், இப்ப ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் போவாங்க, ஆனா வேத பாடத்துக்கு நிறைய பேர் போறது இல்லை. ஏன்? வேதத்தின் மேல பிரியம் இல்லை, சத்தியத்தை இன்னும் கத்துக்கணும்னு அவங்களுக்கு வாஞ்சை இல்லை.
இதெல்லாம் எனக்கு தெரியும் பிரதர், எல்லாமே எனக்கு தெரியும். சத்தியத்தின் மேல அவங்களுக்கு மனது இல்லை. சத்தியத்தை பேசும்போது காது அடைத்துக் கொள்ளுகிறாங்க. அவங்க ஜெபம் அருவருப்பு. வேதத்தை கேளாதபடி தன் செவி அடைத்துக் கொள்ளுடைய ஜெபம் அருவருப்பு. எல்லாம் ஒரு கடமை. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உலகத்தில் அதிகம். ஆனால் நடுவில் இருக்கிற வேத பாடம், உபவாச ஜெபம், இரவு ஜெபம், இதில் மக்கள் குறைவு. ஏன்னா அதன் மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தை உபதேசம் தான் நம்மளுக்கு முக்கியம். இயேசு சொன்னவைகள் தான் உபதேசம். உபதேசம்னா நீங்க ஏதோ நினைச்சுக்க போறீங்க. இயேசு சொன்னவைகள் கட்டளைகள் தான் உபதேசம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 28 கடைசி வசனம். எது உபதேசம்? உபதேசம்னா நீங்க ஏதோ ஒரு வேற வார்த்தை நினைச்சுக்காதீங்க. 28ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பாருங்க, அவர் கட்டளையிட்ட இயேசு சொன்னவைகள் தான் உபதேசம். அதுதான் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. அப்போஸ்தல உபதேசம் அதுதான் பவுல் சொல்றாரு கிறிஸ்துவின் உபதேசம்ன்றாரு. அப்போ கிறிஸ்துவின் உபதேசம் இருக்கு, பிசாசுகளின் உபதேசமா இருக்கு. எப்போ கிறிஸ்து ஒன்று சொல்றாரோ ஆப்போசிட்டா பிசாசு ஒன்று உருவாக்குவோம் இல்ல, நிச்சயம் உருவாக்குவோம். கிறிஸ்து ஒன்று சொன்னார்னா, பரிசுத்தம் சொன்னார்னா பிசாசு அசுத்தம். இவர் நீதினா அநீதி, இவர் ஒருமனா அவன் பிரிவின. அப்போ இவர் கிறிஸ்துவின் உபதேசம்னா அவன் கள்ள உபதேசம், அந்தி கிறிஸ்துவனுடைய உபதேசம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். எந்த சபைக்கு நித்திய ஜீவன் அளிப்பார்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு தான் நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ அழியாமையை தேடுகிறவர்களுக்கு, இந்த உலகத்தை அழிய போகிற இந்த உலகத்தை தேடுகிறவர்களுக்கு மரணம் தான் வரும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலானவைகளை நாடுங்கள். அடுத்த 2வது வசனம், பூமிக்குரியவைகள் அல்ல. அப்போ பூமிக்குரியவைகள் அழிந்து போகிற காரியம். இன்னைக்கு இந்த பூமிக்குரியவைகளை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அது அழிஞ்சு போகிற காரியம். அழியாமை, இந்த உலகத்தில் எது அழியாது? தேவனுடைய வார்த்தை தான் அழியாது. இந்த உலகத்திலேயே அழியாதது ஒண்ணு தேவனுடைய வார்த்தை தான். வானமும் பூமியும் ஒழிஞ்சு போயிடும், என் வார்த்தைகளோ ஒழியாது. அப்ப இன்னொன்னு நிலைநிலையான் இருக்கிறது ஒன்று பரலோகம். அவருடைய வார்த்தை அழியாது, பரலோகமோ அழியாது. காண்கின்ற இந்த உலகம் அழிந்து போகும், காணாத பரலோகம் நமக்கு உண்டு. அதுதான் கிறிஸ்துவின் சபையார் நாடுகிறார்கள். பரலோகத்தை நாடணும். அப்ப அது அழியாமை, அது நித்திய ஜீவனை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம செத்தா கூட நம்மளுக்கு மறுவாழ்வு இருக்கு, நித்தியமான ஜீவன். அல்லேலூயா சொல்லலாமா? நான் எப்போ மறிப்பேன், இந்த பூமியில நான் கண்ணை மூடும் போது நான் பரலோகத்திலே நித்தியமா என்னுடைய கண்ணு திறக்கும். ஆனா பூமிக்குரியவைகளை தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள் மறித்தால் அவங்க நித்தியமான ஆக்கினைக்கு பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ அதுலயும் நம்ம வசனம் நான் கொடுக்குறேன். 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஆமா, இவங்க புத்தி இல்லாத சபை, சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க.
நீங்கள் எவ்வளோதான் சொல்லுங்கள். எப்பவுமே அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா சண்டை, பிரிவினை, அசுத்தம் இல்லை. இது உள்ளே இருந்தால் அவங்க என்னதான் ஆக்ட் பண்ணவே முடியாது. பரிசுத்தமாக ஒரு ஆக்ட் பண்ணுறது, கிறிஸ்தவர்களாக ஒரு ஆக்ட் பண்ணுறது, சும்மா சொல்லும் போது அப்படி கீழ்ப்படுகிற மாதிரி நடிக்கிறது. இவங்க சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ, அப்போ இவங்க எதுக்கு கீழ்ப்படிவாங்க? அநியாயத்துக்கு தான் இவங்க கீழ்ப்படிவாங்க. அதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய சபை, அதுதான் புத்தி இல்லாத சபை. அவங்க அநியாயத்துக்கு தான் கீழ்ப்படி. இந்த உலகம் அநியாயம். இந்த உலகம் சொல்றத அவங்க என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவாங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்றதோ ஆவியானவர் சொல்றதோ அவங்க கீழ்ப்படிவே மனசு வராது. அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? உக்கிர கோபாக்கினை வரும். அதுதான் நரகம். நித்திய ஜீவன் வேற, இவங்க உக்கிர கோபாக்கினை, அது நரகத்தில் இவங்க பங்கடைவார்கள். நீங்க எந்த வசனம் நீங்க புதிய ஏற்பாட்டில், அதுதான் நான் சொன்னேன், நீங்க ரோமர்ல இருந்து பவுல் சபைக்கு கொடுக்கிற வெளிப்பாடு, நான் திரும்ப சொல்றேன், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இது இயேசு கிறிஸ்துனுடைய வரலாறு, இயேசு கிறிஸ்துனுடைய வரலாறு, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம். ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்க போறோம்னா நம்ம இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த யோவான் இருந்து தான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை தெரியாம நம்ம சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவையும் பரலோக ராஜ்யத்தையும் இந்த ரெண்டும் கலந்தது தான் சுவிசேஷம். அப்போ அப்போஸ்தலர் என்னன்னா, சீஷர்கள் உருவாகின விதம், எப்படி ஆதி திருசபை உருவாச்சு. அப்போ ரோமர்ல இருந்து ஆண்டவர் சபைக்கு வெளிப்படுத்துகிறார், சபைக்கு சொல்றாரு. அதான் நம்ம சபை குறித்து பார்க்கிறோம். இந்த சபைக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துறாரு, சபை மக்களுக்கு என்ன வெளிப்படுத்துறாரு. இப்படிப்பட்ட சபை தான் இந்த பூமியில உருவாகணும். இப்ப நான் சொல்றது எல்லாமே சபை உள்ள மக்களுக்கு தான். அதனாலதான் ரெண்டு நான் பிரிச்சேன், புத்தி உள்ள சபை, புத்தி இல்லாத சபை, கீழ்ப்படுகிற சபை, கீழ்ப்படியாமை சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அந்தி கிறிஸ்துவனுடைய சபை. இது எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று விரோதமாக தான் இருக்கும். எந்த சபையை நம்ம பங்கடைகிறோன்றது தான் நம்மளுக்கு கேள்விக்குறியா இருக்கு. எந்த சபையில் நம்ம இருக்கிறோம், எதை சபையா நினைச்சு இருக்கிறோம். அப்போ பரலோகத்திலே உங்களுக்கு என்ன பண்ணுங்க, பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். இது எந்த சபை செய்யணும்னா, புத்தி உள்ள சபை தான் எங்க செய்யும், இந்த பூமியில நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. அதனால பொக்கிஷல எங்க சேர்த்து வைக்கணும், பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும், இயேசுவே சொல்லிட்டார். ஆனா இந்த பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள். அது கள்ள திருசபை. இப்போ இந்த பொக்கிஷ சொத்து மனுஷனை காப்பாத்துதா? இந்த கொரோனா காலத்துல பணம் காப்பாத்துதா, பொக்கிஷம் காப்பாத்துதா? எதுவுமே மனுஷனை காப்பாற்ற முடியல. எந்த பொருளாதாரமோ, எவ்வளவு லட்சமோ, எவ்வளவு காரியமோ, நீ எவ்வளவு கொடுத்தாலும் அது உன் ஜீவனுக்கு நிகர் அல்ல. அப்போ இன்னைக்கு பொக்கிஷத்தை இந்த பூமியில இன்னும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா பொக்கிஷம் எங்கதான் சேர்த்து வைக்கணும், பரலோகத்துல தான் பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். அதே போல ஆவியின் சிந்தை, ஆவியின் சிந்தை அது ஜீவனுக்கு உண்டானது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆவியின் சிந்தை குறித்து 8ஆம் அதிகாரம் 6வது வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானமும். இன்னைக்கு மாம்ச சிந்தையில நிறைய பேர், ஐயோ நான் செத்துருவணும். கொரோனா வராதுக்கு முன்னே இந்த பயம் அவங்களை என்ன பண்ணிடுது, கொன்னுடுது. கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் இறந்துடுறாங்க. நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த கொரோனா வந்த உடனே வீட்டில் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களே,
இன்னமும் இவங்க தீண்டப்படத்தக்கவர்கள் மாதிரி இந்த சமுதாயத்தை விட்டு விலகி இவங்களை வைக்கிறேன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டுறாங்க. அதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு மன உளைச்சல். ஐயோ இந்த ஊர்ல இருந்து நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ. இந்த பயம் 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 பயம், இந்த மரண பயம், இந்த மாம்ச சிந்தை மரணம், இந்த பயத்திலே நிறைய பேர் சாவுறாங்க. இது பயத்தின் ஆவி. இது பிசாசு கொடுக்கிற பயம், பயத்தின் ஆவி. இதுலயே நிறைய பேர் மரித்து கொண்டே இருக்கிறாங்க. கொரோனாவில் மரித்து கொண்டே இருக்கிற பயம். நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ, அடுத்தது நான் என்ன, என் குடும்பம் என்ன நடக்கும், என்ன செய்வேன், என்ன பண்றது, இந்த மரண பயம். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு இந்த மரண பயம் வருதா? உங்களுக்கு வருதா மரண பயம்? வருதா? மரண பயம் வந்துருச்சுன்னா நம்ம மாம்சம்னு அர்த்தம். மாம்ச சிந்தை அது மரணத்துக்கு உண்டானது. ஆனால் ஆவியின் சிந்தையோ இல்ல, ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானம். இந்த ஆவியின் சிந்தை தாங்க ஜீவன், இந்த ஆவியின் சிந்தை தான் சமாதானம். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை தான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த சபையில எப்பவுமே இந்த மாம்ச சிந்தை தான், மாம்ச வளர்ச்சியை தான் அதிகமா பார்ப்பாங்க. இவங்களுடைய சாட்சியில எப்படி இருக்கும்? போன வருஷம் நான் பைக் வச்சிருந்தேன், இந்த வருஷம் நான் கார் வாங்கிட்டேன். போன வருஷம் வாடகை வீட்டில இருந்து இந்த வருஷம் புது வீடு வாங்கிட்டேன். இது நமக்கு அத்தியாவசிய தேவைதான். ஆனா இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. மாம்ச வளர்ச்சி பெரிய விஷயம் அல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி தான் பெரிய விஷயம் நம்மளுக்கு. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அப்போ தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவர் உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் சபைனா கிறிஸ்துவின் ஆவி இருக்கணும், அங்க அபிஷேகம் இருக்கணும். மாம்சத்திலே நடத்துகிற சபை, மாம்ச வளர்ச்சியை பார்க்கிற சபை, தோற்றத்தை பார்க்கிற சபை, தோற்றத்தை பார்த்து போகிற விசுவாசிகள். ஒரு ஊழியக்காரருக்குள்ள தேவ ஆவி இருக்கா? ஒரு ஊழியக்காரருக்குள்ள தீர்க்க தரிசன ஆவி இருக்கா? ஒரு ஊழியக்காரருக்குள்ள அற்புதம் செய்யும் சக்தி இருக்கா? ஒரு ஊழியக்காரருக்குள்ள பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த உபதேசம் இருக்கா? இதை பார்க்கணும் விசுவாசிங்க. தடி எடுக்கிறவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி இன்னைக்கு பைபிள் எடுக்கிறவங்களாம் ஊழியக்காரா மாறிடுறாங்க. யார் உண்மையான ஊழியக்காரங்க, யார் உண்மை இல்லாத ஊழியக்காரங்க, வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. எது உண்மையான சபை, எது பொய்யான சபை, கள்ள சபை, வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. ஆனா மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நான் இதோடு கூட நான் நிறைவு செய்கிறேன். இந்த ஆவின் சிந்தை, மாம்ச சிந்தை, இதோட நான் 17 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். எழுதியிருக்கிறீங்களா? 17 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம அடுத்த வாரத்தில் மீதியான காரியங்கள் இந்த சபை குறித்து தான் பார்க்க போறோம். இன்னும் ஆழமான காரியங்கள் சபை குறித்து தான் ஆண்டவர் வெளிப்பாடு இருக்கு. இன்னைக்கு ஆவிக்குரிய சபை நிலை நிற்கும். மாம்ச சபைகள் எல்லாம், ஸ்தாபனங்கள் எல்லாம், கட்டிடங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். கட்டிடங்களுக்கு பூட்டு போடலாம், ஆனா ஆவிக்குரிய சபைக்கு பூட்டே கிடையாது. ஆவிக்குரிய சபை எங்க வேணாலும் ஆராதிக்கலாம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எங்க வேணாலும் ஆராதிக்கலாம். அதுல அவயங்களா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எங்க வேணாலும் ஆராதிக்கலாம். அதுதான் அந்த ஆவியின் திருச்சபை. ஆவியின் சிந்தையுள்ளவர்கள் ஆவியின் திருச்சபை, மாம்ச சிந்தையுள்ளவர்கள் மாம்ச திருச்சபை. இவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆவின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பார்கள். நம் யாவரும் கண்களை மூடி நம் ஜெபம் செய்து நாம் முடிப்போம். எங்களை நேசிக்கும் பரலோகத்தின் பிதாவே, சபை குறித்ததான வெளிப்பாடு
இந்த கடைசி நாட்களில் சபையார் அடைய வேண்டும்ப்பா. என் ஜனங்களுக்கு நான் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க, இதை பார்க்கிற மக்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. எந்த சபையில நான் இருக்கிறேன், எந்த சபையில நான் நிலையில இருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய வருகை சமீபம், கிறிஸ்துவனுடைய வருகை சமீபம். அந்த சபையில நான் அங்கத்தினராக இருக்க வேண்டும், அந்த சபையில அவயவங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்காக சம்பாதித்த சபை, ரத்தத்திலே சம்பாதித்த சபை. இந்த சபை ஆண்டவர் இன்னைக்கு பாழாய் போய் கொண்டிருக்கிறது அப்பா. எந்த சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது, வியாபாரம் வரக்கூடாது என்று சொன்னீரோ, இன்னைக்கு சபையில வியாபாரங்களாக மாறிவிட்டது அப்பா. இன்னைக்கு சபைகள் ஆண்டவரே உலகமாக மாறிவிட்டது அப்பா. கேலி கிண்டலும் களியாட்டுமாக மாறிவிட்டது அப்பா. ஆண்டவரே இன்னைக்கு சபையாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒன்று அவயவங்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை ஆண்டவரே உலகத்தை பார்க்காமல் மேலானவைகளை பார்ப்பார்கள். இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, எங்களுக்கு மேலானவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறேன். உங்களுடைய கரத்தில் ஒப்புடுங்க வந்த உங்களுடைய தேவ மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய நாமத்தை மையப்படுத்தும். அடுத்த வாரம் வருகிற வரைக்கும் உடைய கிருபை சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். பேசலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் வெளிப்பாடை தருவார். நிச்சயமாக இந்த வேத பாடத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். சபை குறித்ததான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நிச்சயம் நாம் அவருடைய வருகை சமீபம். கிறிஸ்துவின் அவயங்களாக இருப்போம். கிறிஸ்துவோடு கூட பயணம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.